நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி வந்து என்ன தான் ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும். கடைசி இது குழந்தைங்க திறந்து மூடும்போது கெட்டியாகிடும். முதல்ல நம்ம வந்து அதை நல்லா காற்று புகாத பாட்டிலில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி நீங்கள் டைரெக்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, பால் அதில் ஊற்றி நல்லா குளிக்க எடுத்து இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அடுத்த யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக தான் நான் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியால் வந்து அதில் ஊற்றிடணும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பியூரான ஒரு டிகாஷன் கிடச்சிடும் உங்களுக்கு. அப்போ வேண்டியது அளவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், உங்களுக்கு கெடாது, எல்லாமே க்ளீனாக சுத்தமாக வந்துடும்.